ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீனவர்கள் 3 பேரை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஜெபாஸ்டியன் ஆண்ட்ரூஸ், அமோஸ்டின், ஜோன் தாஸ் ஆகிய மூவரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி மீனவர்கள் 3 பேரையும் வரும் ஜனவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 61 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்காலத்தில் கைது சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு உரிய தூதரக வழிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணம்பேட்டையில் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமை வகிக்கிறார். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். நீலகிரி, நாமக்கல், கோவை, ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்களில் இருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. காரணம்பேட்டையில் மொத்தம் 90 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஊரக வேலை திட்டம் குறித்து திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 125 நாள் ஊரக வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு அதிமுக அரசாங்கம். ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் இதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பரப்புரையில் பேசிய அவர் திமுக ஆட்சி ஊழலில் திளைப்பதாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சி திட்டங்கள் ஏதும் இல்லை என்றபோது வாங்கிய கடன் தொகை எங்கே போனது என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்குறது தான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளாக்கியதுதான் இது ஸ்டாலினுடைய சாதனை. பொங்கலுக்கு பரிசு பணம் கொடுப்பது ஓட்டை பறிக்கும் வேலை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்தது குறித்து விளக்கம் அளிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு குடிமகன் மீதும் லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் உழவர் திருநாளை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு தங்களை ஏழ்மையில் வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். காலம்புறா உழைச்சு அவனுக்குன்னு இருக்கிற திருநாள் அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள், அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசா வேட்டி துணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்கிருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க? 5000 கொடுப்பேன், ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க, அப்ப போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன், நீ 5000 கொடுப்ப. இது ஓட்ட பறிக்கிறத தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா? இது யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்ப? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10,000 கொடுப்பியா? எங்கிருந்து கொடுப்ப? கோவை ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில்
சி சுப்பிரமணியம் ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசி பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் என்றும் டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் கோரிக்கையை ஏற்று சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டுவதாகவும் அறிவித்துள்ளார். சென்னையில் டிசம்பர் 31ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறும் என கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐந்தே ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடனை திமுக அரசு 2 மடங்காக உயர்த்தியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் உத்தரப்பிரதேசத்தை விட கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் காங்கிரஸைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தரவுகளுடன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டின் கடனை திமுக அரசு இரட்டிப்பாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதே நேரம் பற்றாக்குறையை மறைப்பதற்கும் மிகைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி கதைகளை முன்வைக்கவும் கடன் வாங்கியதை வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். கூட்டணி வைக்க வேண்டும் என்று தங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். அழுத்தம் கொடுத்தால் தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வரலாம், ஆனால் தொண்டர்களை எதுவும் செய்ய முடியாது என தெரிவித்தார். மேலும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் அன்போடும் மரியாதையோடும் அழைத்தால்தான் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் அவர் பேசினார். எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? எங்கள் ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? அதனால் எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. மேலும் வரும் 30ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு உறைபனிக்கான எச்சரிக்கை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை நேரத்தில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு 2 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் சுமார் 332 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.
மண்டல பூஜை நடைபெற்ற 41 நாட்களில் மொத்தம் 36,61,258 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் மொத்த வருமானமாக 332,77,5,132 ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 4 லட்சத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக யாருடன் கூட்டணி என்பது பொதுக்குழு கூட்டத்தில் தெரியவரும் என ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை சேலத்தில் நடைபெறுகிறது. அதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, இதுவரை கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றார். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எந்த கட்சியோடும் பேச தொடங்கல. மருத்துவரையா அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு எடுப்பார் நம்பிக்கையோடு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு செய்தி நல்ல செய்தி அறிவிப்பார். சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் முக்கிய ரயில்களின் நேரம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அட்டவணையின்படி இரவு 8:40 மணிக்கு புறப்படும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இரவு 8:50 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சி செல்லும் சோழன் அதிவிரைவு ரயில் காலை 7:45 மணிக்கு பதிலாக காலை 8 மணிக்கு புறப்படும். காலை 10:20க்கு புறப்படும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 10:40 மணிக்கும், இரவு 8:10 மணிக்கு செங்கோட்டைக்கு புறப்படும் பொதிகை எக்ஸ்பிரஸ் இரவு 7:35 மணிக்கே புறப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இரவு 7:15 மணிக்கு கிளம்பும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவு 8:35 மணிக்கும், தூத்துக்குடி செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இரவு 7:30 மணிக்கு பதிலாக இரவு 7:15 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 1:45 மணிக்கு மதுரைக்கு புறப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் 1:15க்கே புறப்படும் என்றும், பிற்பகல் 2:45 மணிக்கு புறப்படும் நெல்லை வந்தே பாரத் 3:05 மணிக்கும், ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:45 மணிக்கு பதிலாக மாலை 5:55க்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் தங்கமும் வெள்ளியும் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் தங்கம் 80%, வெள்ளி 180%ற்கு மேலும் ஏற்றம் கண்டுள்ளன. இந்த ஏற்றம் 1979ஆம் ஆண்டு சூழலுடன் ஒப்பிடப்படுகிறது. ஈரான் புரட்சி, சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது உள்ளிட்ட சர்வதேச அரசியல் காரணங்களால் அப்போது ஒரே ஆண்டில் தங்கம் 120%, வெள்ளி 700% என்ற அளவிலும் உயர்வு கண்டது. தற்போது ரஷ்யா யுக்ரைன் போர், அமெரிக்கா வெனிசுலா மோதல், டிரம்பின் வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள சர்வதேச வர்த்தக நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார தளங்களில் நிச்சயமற்ற சூழல் காணப்படுகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். உலக நாடுகளும் தங்கத்தின் இருப்பை அதிகரித்து வருகின்றன. அதேபோல சோலார் பேனல், மின்வாகன தயாரிப்புகள் காரணமாக வெள்ளிக்கான தேவை மிக பெருமளவில் உச்சம் தொட்டுள்ளது. அடுத்த ஆண்டும் இந்த போக்கு நீடிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிகரெட்டுகளின் விலை 4 மடங்கு வரை அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கலால் வரி சட்டத்தில் மாற்றம் கொண்டுவரும் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதில் சிகரெட்டுகள் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான வரியை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது 1000 சிகரெட்டுகளுக்கு நீளம் மற்றும் வகையை பொறுத்து 200 ரூபாய் முதல் 735 ரூபாய் முதல் தீர்வை விதிக்கப்படும் நிலையில் அதை இனி 2700 ரூபாய் முதல் 11000 ரூபாய் வரை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது 18 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு சிகரெட் 72 ரூபாய் வரை விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கேரளாவில் பாஜக வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியே துணை நிற்பதாக முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய 8 கவுன்சிலர்கள் பாஜகவுடன் கைகோர்த்து இடதுசாரி முன்னணி வேட்பாளரை பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் வீழ்த்தியதாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள காங்கிரஸ், 8 கவுன்சிலர்களும் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாஜகவில் சேரவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டில் இந்தியர் ஒருவர் புல்லட் ரயில் ஓட்டி சாதனை புரிந்துள்ளார். ஜப்பானில் வெளிநாட்டவர் ஒருவர் புல்லட் ரயில் ஓட்டுவது இதுவே முதன்முறை. ஜப்பான் உதவியோடு இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் புல்லட் ரயில் ஓட்டி பயிற்சி பெற 7 இந்தியர்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தற்போது 8 மாத பயிற்சி முடிந்திருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவரான விஷால் குமார் ரே என்ற இளைஞர் புல்லட் ரயிலை யாருடைய உதவியும் இன்றி ஓட்டினார். மும்பை அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.
சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்குட்பட்ட 9 கண்மாய்களில் வனத்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டனர். 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து தொலைநோக்கி மற்றும் மெர்லின் செயலி உதவியுடன் நத்தை கொத்தி நாரை, அரிவாள் மூக்கன், பாம்பு தாரா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளை அடையாளம் கண்டு பதிவு செய்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கடல் அலைகளில் விளையாடியும் முன்னாள் முதல்வர்களின் நினைவிடங்களை பார்த்தும் விடுமுறையை கழித்தனர். பொதுமக்களின் வருகை அதிகரித்ததால் காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அலைகளில் சிக்கி அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் வருகை தந்து கடல் நீரில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையை முன்னிட்டு கடற்கரை முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் டிராக்டரை கயிறு மூலம் 30 மீட்டர் வரை இழுத்து நபர் ஒருவர் அசத்தியுள்ளார். தாமரைக்குட்டி விலையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் 350 கிலோ கேஜ்வில் 250 கிலோ கலப்பை உள்ளிட்டவற்றை சுமந்து கொண்டு ஃபார்மர்ஸ் வாக் முறையில் சென்று பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். 2026ஆம் ஆண்டிற்கான இரும்பு மனிதன் போட்டிக்கு தன்னை தயார் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 ஆண்டு கண்ட வீட்டின் பிறந்தநாளை குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேளங்குடியில் 1926ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பூர்வீக வீட்டின் 100வது ஆண்டு விழாவை 65 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 5 தலைமுறை வாரிசுகளுடன் இணைந்து உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள முத்துநகர் மகான் ஷேகு நுகு ஒலி அப்பா தர்காவில் கந்தூரி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தர்கா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது. பின்னர் 1000 கிலோ அரிசியை கொண்டு நேர்த்தி சோறு தயார் செய்யப்பட்டு அனைவருக்கும் பாரம்பரிய முறைப்படி பனை ஓலை பெட்டியில் நேச்சை உணவு வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஐயப்பன் கோவில் மகோற்சவ திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி பலத்த பாதுகாப்புடன் புனலூர் அரசு கருவூலத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட இந்த ஆபரணங்களுக்கு 10 நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கேரளா போலீசாரின் பாதுகாப்புடன் வனப்பகுதி வழியாக சென்ற பெட்டியை வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்தில் சுமார் 332 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மண்டல பூஜை நடைபெற்ற 41 நாட்களில் மொத்தம் 36,61,258 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் மொத்த வருமானமாக 332 கோடியே 77,05,132 ரூபாய் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 4 லட்சத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 70 வயதான மூதாட்டி ஒருவர் புற்றுநோயிலிருந்து மீண்டு பல தடைகளை தாண்டி சொந்தமாக நொறுக்கு தீனி நிறுவனத்தை தொடங்கி அசத்தி வருகிறார். அமரவிளை பகுதியை சேர்ந்தவர் ரமா குமாரி. பட்டப்படிப்புடன் தட்டச்சு பயிற்சியும் முடித்துள்ளார். இவருக்கு 39 வயதில் திருமணமான நிலையில் சில ஆண்டுகளிலேயே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தொடர் சிகிச்சையால் பொருளாதார பின்னடைவை சந்தித்த ரமா குமாரியின் குடும்பம் அவர்கள் நடத்தி வந்த பேக்கரி கடையையும் இழந்து தவித்துள்ளது. இருப்பினும் மனம் தளராத ரமா தேவி 2001ஆம் ஆண்டு கேரள அரசின் குடும்பஸ்ரீ திட்டத்தின் கீழ்
2000 ரூபாயை கடனாக பெற்று வீட்டிலேயே குடிசை தொழிலாக குழலப்பம், முறுக்கு என நொறுக்கு தீனிகளை தயார் செய்து விற்பனை செய்து வந்துள்ளார். தற்போது 3 பெண்கள் மற்றும் ஒரு ஓட்டுநருடன் மூதாட்டி ரமாகுமாரியின் நொறுக்கு தீனி நிறுவனம் வெற்றி நடை போடுகிறது. சிவகங்கையில் நடைபெற்ற அர்ஜுனா உலக சாதனை நிகழ்வில் 3 சிறுவர்கள் வியக்கத்தக்க வகையில் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். 14 வயது சிறுவன் ஜெகன் ஸ்கேட்டிங் செய்து கொண்டே 2 மணி நேரம் இரட்டை கம்பு சிலம்பம் சுற்றியும், 6 வயது சிறுவன் தக்ஷனேஷ் கத்தி சொருகப்பட்ட கம்பை 50 நிமிடங்கள் சுற்றியும், 13 வயது சிறுவன் பாலசண்முகப்பிரியன் கண்ணை கட்டிய நிலையில் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றியும் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் 88வது பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தியது. ஏர் இந்தியா வாங்கிய 51வது 737-8 மேக்ஸ் ரக விமானத்தில் VI-RNT என பதிவு எண் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. இதில் VT என்பது இந்திய விமானங்களுக்கான குறியீடாக உள்ள நிலையில் RNT என்பது ரத்தன் டாடாவின் சுருக்கமாக அழைக்கும் பெயராகும். டாடா குழுமத்தின் கௌரவ தலைவர் என்ற முறையில் அதன் ஓர் அங்கமான ஏர் இந்தியாவுக்கும் ரத்தன் டாடா தலைமை வகித்து வந்தார். இதற்கிடையே ரத்தன் டாடாவுக்கு பல பிரபல தொழிலதிபர்கள் அஞ்சலி செலுத்தினர். மும்பையில் உள்ள ரத்தன் டாடா சிலைக்கு அக்குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.